வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகங்கிற சேனலில் பழனிமலை திருப்புகழ் ஒன்று பாட போகிறோம். நாளான்னைக்கு ஜூலை 10 வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை விரதம் வருது இல்லையா? ஆனி மாதத்துக்கான கிருத்திகை விரதம் வருது இல்லையா? அதனால் நாம் இன்றைக்கி ஒரு திருப்புகழ் நம்ம கற்றுக்கலாம். இது எல்லாரும் பாடியிருக்காங்க. gavaram.comலையும் இருக்குது. ஃபெமிலியராக ஆச்சு. சம்பந்தம் குருக்கள் பாடியிருக்காரு. நிறைய பேர் அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இது நல்லா ஃபேமஸாக வந்தது. இந்த பாடலை நம்ம ஈஸியாக பாடி பரவலாம். அதுதான் இந்த திருப்புகழ். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசி மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌனோபதேச சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயில் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனெனவே உகழ்ந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. இதான் அந்த திருப்புகள். எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா? அந்த திருப்புகள் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். ஸோ நம்ம இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணி டெய்லி பாடலாம். வர கிருத்திகைக்கும் நம்ம பாடலாம். அதாவது ரொம்ப சிம்பிள். இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகள் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நம்ம இந்த பூமியில் பிறந்து குழந்தையாக தவழ்கிறோம், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம், இளைஞனாகிறோம் இல்லையா? அதை பற்றினதானது தான். அது மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் மழை பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்தந்த வயசுக்குரியதை அடைஞ்சு 16 வயசாக வளர்ந்துடுறோம். அது மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சிவகலைகள் ஆகமங்கள், சைவ நூல்கள், சிவாகமங்கள், 4 மறை வேதங்கள் இதெல்லாம் ஓதுறவங்களோட திருவடிகளை நம்ம வணங்கி குருவாயை ஏற்றுக்கிட்டு நம்மளும் அதெல்லாம் சோஸ்திரங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி இறைவனை துதிப்பாட ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடியும் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி அந்த 16 வயதில் நம்ம கற்றுக்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு சிலவங்க அப்படி இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தமிழ் சினிமாக்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த டீனேஜில் தவறு செய்கிறாங்க இல்லையா? இன்ஃபேக்சுவேஷனால் வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்கன்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் அருணகிரிநாதரும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே, மாதர்களையே நினச்சிட்டே இருந்துட்டேனே, இந்த மாதிரிலாம் நான் உன்னோட திருவடி சேராமல் இருந்துட்டேனேன்னு சொல்லி வருந்துறார். அது பற்றினது இது. அதுக்கப்புறம் நிறையா உனக்கு திருவடி சேரணும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் மௌன உபதேச சம்பு, அதாவது மௌன நிலையில் சிவபெருமான் எப்போதுமே தியானத்திலே தான் இருப்பார் இல்லையா? சனகாதி முனிகளுக்கு மௌன உபதேசம் பண்ணார்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அதனால் அவர் என்ன தலையில் அவருக்கு பிறைச்சந்திரன், அருகம்புல், கங்கா, தும்பைப்பூ இதெல்லாம் தான் அவர் தலையில் சூடி இருப்பார் இல்லையா? ஜடாமுடியில் மகாதேவர். அதை பற்றி வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய இடப்புறத்தில் தானே பார்வதேவியாக இருக்காங்க. அதனால் அர்த்தநாரீஸ்வரரா, ஸோ அவங்களுடைய பார்வதியினுடைய மைந்தனே குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முருகனுடைய வேலை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஞானப்பழம் கதையை பற்றியும் சொல்கிறாங்க. நாரதர் கொண்டு கொடுப்பார் இல்லையா ஒரு மாம்பழத்தை, அது யார் கொடுக்குறதுன்னு சிவன் பார்வதி யோசிக்கும் போது ஒரு போட்டி வைக்கிறாங்க விநாயகருக்கும் முருகனுக்கும் நடுவில். அப்போது யார் முதல்ல 3 உலகத்தையே 3 தடவை வலம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது விநாயகர் அம்மா அப்பாவை 3 தடவை சுற்றி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுவார். முருகன் மயில் மேலே பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் பழம் கிடைக்காம கோமா நான் இங்கே கைலாயத்தை விட்டு இறங்குறேன்னு சொல்லி இறங்குவார் இல்லையா? இறங்கிட்டு அதுக்கப்புறம் என் நாடு என் மக்கள்னு நான் வசிப்பேன்னு சொல்லி பழனிமலை மேலே நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கார்.
அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவிளையாடல் புராணங்களில் பார்த்துருப்போம். இது வந்து பகவான் வந்து பழத்துக்காக இது பண்ணுறாருன்னு கிடையாது. சிவர் குடும்பம் வந்து நமக்கு வாழ்ந்து காமிக்குது. முருகன் விநாயகர் மூலமாக சிவன் வந்து பூமிக்கு உணர்த்தி அருளார். என்ன ஒரு கதை, ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த கதை. அதாவது இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி, அவங்கள வணங்கி வந்தாலே நம்ம அந்த அவ்வளோ பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளை மாதிரி ஜீவன்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த கதை. அது மாதிரி அந்த உணர்த்துற மாதிரியும் இருக்கனால இந்த கதை தான் இந்த திருப்புகளில் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த திருப்புகள். நம்ம இந்த கிருத்திகையில் எப்போதும் போல் பரணிலேருந்தே இந்த விரதமாக இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம், அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. பரணி ஈவினிங் இருக்கும் இல்லையா, ஈவினிங்லேருந்தே நம்ம விரதம் ஆரம்பிச்சிடலாம், உண்ணா நோன்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் கிருத்திகைக்கு போய் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே இருக்கிற பிரசாதமோ இல்லாட்டி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காலம்பரை மாலையும் கிருத்திகை அன்று ஷட்கோணம் தீபம் ஏற்றி ஷட்கோணம் வரைஞ்சி அதில் சரணபோ எழுதி நம்ம வந்து 6 நெய் தீபம் போட்டு வழிபடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம், அபிஷேகம் பார்க்கலாம், புறப்பாடு எல்லாம் பார்த்துட்டு வரலாம். 2 வேளையும் நம்ம இதை செஞ்சு நம்ம முருகனை வழிபடலாம். முருகனுக்கு பிடிச்ச தினைமாவும் செய்யலாம், எது வேணால் நம்ம பண்ணலாம். இல்லாட்டி சிம்பிளாகவும் வழிபடலாம். வாழைப்பழம் வைத்து இல்லாட்டி பாலில் தேன் விட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இதான் அது. இது முருகன் அந்த கிருத்திகளை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். எஜமானத்துவமும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டம் பதவி, அப்புறம் வந்து நமக்கான தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாமும் அமையும். நன்றி, வணக்கம்.